சில நாட்களாக சில துக்கம் என்னை ஆட்கொள்ளுகிறது. எப்படின்னு சொன்னால், 50 வயது உள்ளவர்களையும் திருத்த முடியலை, 40 வயது உள்ளவங்களையும் திருத்த முடியவில்லை, 60 வயதுள்ளவங்களையும் திருத்த முடியவில்லை. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களை மாத்திரமல்ல, முதியவர்களையும் திருத்த முடியவில்லை. அப்படி அநேகரை நம்மளால் திருத்தி எடுப்பதற்கு கஷ்டமாக இருக்குது. அது ஏன் திருத்தி எடுக்க கஷ்டம்னு சொன்னால், கிறிஸ்துவை நீங்கள் சிம்பிளாக நினைக்கிறதுனாலேயாக்க உங்களை திருத்த முடியவில்லை. கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை நீங்கள் நன்றாய் அறிவீங்கன்னு சொன்னால் சகல நரம்புகளும் நடுங்கும். ஆமே. அவருடைய நியாய தீர்ப்பை நம்ம அறியாமல் இருக்கிறதுனால சிம்பிளாக நம்ம நினைக்கிறோம். அவருடைய நியாய தீர்ப்பு கொடூரமாக இருக்கும். அதிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் தன் இரத்தத்தை கொடுத்து சபையை மீட்டெடுத்து எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது ஏன் இந்த மாம்ச பலம் நம்மை பலப்படுத்துறது? கடந்த நாள் கோவில்னு சொல்லி பார்த்தோம். பலிபீடம் இடிந்ததை செப்பலிடுகார் என்று பார்த்தோம். கடந்த வாரம் பார்த்தோம், இந்த வியாழக்கிழமை விசுவாசத்திலே போராட வேண்டும் என்று பார்த்தோம். அல்லேலூயா. விசுவாசத்திலே போராட வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளில் ஒரு சின்ன வசனத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 படிங்க. யாக்கோபு 4. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அபயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அல்லேலூயா. ஆமே. நம்முடைய பார்த்தீங்கன்னா உங்கள் அபயங்கள் அதிகமாய் மாம்சத்தில் இருக்கிறதுனாலே, நல்லா கவனிச்சாதான் புரியும். அல்லேலூயா. உங்கள் அபயங்கள் முழுவதுமே மாம்ச பலமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறது? அந்த அபயங்கள் போராட வைக்கிறது. அல்லேலூயா. யார் இடத்துலையாவது போராடணும், எதுலையாவது போராடணும். எப்போவுமே இந்த மாம்சம் சும்மா இருக்காது. அப்படியே திங்க் பண்ணிட்டு எங்கேயாவது போராடணும். பச்சைக்கறி அங்கே போராட தோன்றும், கோல்டு கல்லில் போராட தோன்றும், போகிற இடத்துல போராட தோணும், ஒரு மனுஷனை பார்த்தா போராட தோணும். இப்படியே இந்த அபயங்கள் என்ன செய்யணும் சொன்னால் போராடி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த அபயங்களை கட்டுப்படுத்த முடியாது. இந்த அபயங்களை யார் கட்டுப்படுத்துவான்னு சொன்னால், ஆவியினுடைய வழிகளை நன்றாய் அறிந்தவங்க மாத்திரம்தான் இந்த கை போச்சுன்னு அதை கட்டுப்படுத்துவாங்க. அல்லேலூயா. காலை கட்டுப்படுத்த முடியும், மனதை கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், எரிச்சலை கட்டுப்படுத்த முடியும், சண்டையை கட்டுப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் கட்டுப்படுத்தணும். உங்கள் அபயங்களிலே போர் செய்கிற ஏதாவது ஒரு கிரி இருக்குன்னு சொன்னால் அதை அழிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே. அந்த அபயங்கள் இருக்கின்ற அந்த கிரியைகளை அழிப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை அழிப்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதை அழிப்பதற்குத்தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். நேற்றைக்கு ஒரு அம்மாவை பார்க்க போகும்போது, இரவில் பார்க்க போகிறோம், ஒரு வியாதியில் படுத்திருக்காங்க. அப்படி இருந்தும், பெண்டேகோஸ்து மார்க்கத்தை அறிந்திருந்தும் எல்லாம் இருந்தும் ஒரு பொய்யான ஒரு உபவாசத்துக்கு போகிறது, பொய்யான ஒரு ஜபத்துக்கு போகிறது, பொய்யான ஒரு சபைக்கு போகிறது. அந்த அவங்க வீட்டு மருமகள் சொல்வது என்னன்னு சொன்னால், சபைக்கு போய் வந்த உடனே சீரியல் போட்டுருவாங்க. அல்லேலூயா. சபைக்கு போயிட்டு வந்த உடனே சீரியல் படபடா போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுவதற்கு முன்னே அதை பார்த்து தான் அவங்களுக்கு சந்தோஷம். பார்த்துட்டே நிற்கணுமா? எப்படி மருமகளை திருத்த முடியும்? எப்படி பேரப்பிள்ளைகளை திருத்த முடியும்? அல்லேலூயா. தன் கிரியை சரியில்லைல்ல. அப்போ தன் கிரியை சரியில்லாமல் இருக்கும்போது எப்படி யாரை திருத்த முடியும் உங்களுக்கு? அப்போ அவர்களை போர் செய்ய வைக்கிறது. எப்படி? குடும்பத்தை தகர்ப்பதற்காக, குடும்பத்தை அழிப்பதற்காய். அந்த தாய் பிள்ளைகளை நல்வழி நடத்த வேண்டியவங்கள், மருமகளை நல்வழி நடத்த வேண்டியவங்கள், இவர்கள் சாட்சி அறுக்க வேண்டியவங்கள், இவங்கள்ட்ட போர் செய்கிறது. சீரியல் போர் செய்கிறது, சண்டை போர் செய்கிறது, மருமோடு போர் செய்கிறது, மாமியோடு போர் செய்கிற யுத்தங்கள் பல இடங்களில் இருக்கிறது. ஆனபடிதான் அநேக பெண்டேகோஸ்து சபையை பார்த்து மனுஷர்கள் குற்றம் சொல்வது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அப்படி ஏதாவது அபயங்கள் இருந்தால் அதை அறுத்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆவிக்குரிய போல நடந்துகிடுகிறது, இன்னொரு பக்கம் மாம்சத்தை அதிகமாக பிடித்து கொள்வது. ஒரு பக்கம் ஆவிக்குரிய பிள்ளைகளை போல வாழ்வது, இன்னொரு பக்கம் மொத்த மாம்சத்தையும் சுமக்கிறது. இதுதான் இந்த போரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த போர் எங்கிருந்து வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்பாடு புஸ்தகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் 7 முதல் சில வசனங்கள் படிக்கலாமே. 7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் செய்தார்கள். போதும். அல்லேலூயா.
வலு சர்ப்பம் என்பது லூசிபரை குறிக்குது. அல்லேலூயா. லூசிபரை குறிக்குது. இந்த லூசிபர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தவர் மாத்திரமல்ல, ஒரு நல்ல வேலையிலே அமர்த்தியிருந்தார் ஆண்டவர். நல்ல வேலையிலே அமர்த்தியிருந்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த லூசிபர் கீழ்ப்படியாம போனதுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாம பெருமை கொண்டதுனாலே அவனை தூக்கி தாழே அந்த வலு சர்ப்பத்தை போட்டார். அல்லேலூயா. அந்த வலு சர்ப்பத்தை மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்த அநேக தூதர்களும் தாழே வந்தார்கள். அல்லேலூயா. சில தூதர்களை சங்கிலிகளால் கட்டப்பட்டு வைத்திருக்கிறார்கள். எல்லாரையும் அழித்து விடவில்லை. சில தூதர்களை அடக்கி வைத்திருக்கிறான். சில தூதர்கள் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமே. இப்படி விழுந்து போன தூதன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் விழுந்து போன தூதன் ஆண்டோட அடுத்த நோக்கத்தை அவன் அறிகிறான். அப்போ பரலோகத்தை நிரப்புவதற்காக, லூசிபர் இருந்த இடத்தை நிரப்புவதற்காக, விழுந்து போன தூதருக்கு இடத்தை நிரப்புவதற்காக தேவன் ஒரு புதிய பிளானிங் கொண்டு வருகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு பிளானிங் வைக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்தை எல்லாம் உண்டாக்கி ஒரு பிளான் செய்து அங்கே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப முதல் பிளான் தோக்குகிறது. இரண்டாவது பிளானே மாம்சத்தை, அப்படின்னா மண்ணெடுத்து புதைந்து ஜீவனை கொடுத்து மனுஷனை ஏதேன் தோட்டத்தை பயன்படுத்தும்படி வைக்கிறார். அல்லேலூயா. ஆமே. அப்ப இங்கே விழுந்த தூதனானவன் இந்த மனுஷரை எதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறான்? ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஏன்னா அவனுக்கு இருந்த நோக்கம் இங்கே வைத்திருக்கிறான். ஆனபடி அந்த நோக்கத்தை அறிந்து அவர்கள் முழுவதும் பேர் என்ன செய்யறாங்க? வலு சர்ப்பம் முழுவதும் இவர்களை வளைய தொடங்குறாங்க. ஆதாமையும் ஏவாளையும் வளைய தொடங்குறாங்க. எப்படின்னு சொன்னா, சத்தியத்தை வெளிப்படுத்துவதும் அவர்களை பாவத்துக்குள் ஆக்கி அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மகிமையை தனக்குள்ளே எடுக்கவும் மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் போக விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே போராடினது போல சபைக்குள்ளே இன்றைக்கு விழுந்த வலு சர்ப்பங்கள் உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிறதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த விழுந்த வலு சர்ப்பங்கள் எல்லாமே நம்ம எப்படியாவது உங்க மூமெண்ட் அறிந்து, உங்க புத்தி அறிந்து, உங்களுடைய காரியங்களை அறிந்து அது அழகாய் உங்களை எப்படியாவது வஞ்சிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வஞ்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தராகிய ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் புது புது திட்டத்தை வைக்கிறான். புது புது கண்டுபிடித்தலை கொண்டு வருகிறான். புது புது வழிகளை கொண்டு வந்து சபையை வஞ்சிப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து அதிகமாய் சபையை வஞ்சிக்கிறது மாம்சபலம். அல்லேலூயா. மாம்சபலம். அந்த மாம்ச பலத்துல தான் அதிகமான திட்டங்களை உங்களிடத்திலே கொண்டு வைக்கிறான். மாம்சத்துல தான் போர் செய்கிறான். ஆனபடி உங்க மாம்சத்துல ஏதாவது போர், தேவனுக்கு விரோதமா யுத்தம் இருந்தால் நீங்கள் இன்றைக்கு அதை அழித்து மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே. அதை அழித்து மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றார். அப்ப அவனுடைய சூழ்ச்சியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் கூட மாடலாக ராகமுள்ள பாடல்கள் வருகிறது, ரகசியம் வருகிறது. இப்ப கூட நல்ல ஒரு பாடல் வந்தது. நான் அதை ஆராய்ந்து நானும் பாடின உடனே ஆண்டவர் சொல்லுகிறான், அதை என்னை உயர்த்துகிறதல்ல, அவங்களை உயர்த்துகிறார்கள். அல்லேலூயா. ஆனபடி சில பாடல் வழி அவன் வருகிறான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம். பாடல் வழிகள் வருகிறான். கள்ள சுவிசேஷத்தின் வழி வருகிறான். பல சுவிசேஷத்தின் வழியாக சபைக்குள்ளே ஊடுருவி உங்களை வஞ்சிக்க பார்க்கிறான். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் நடக்க சம்பவம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு தெரியும் இவர்களை ஒரு நோக்கத்துக்கு வைத்திருக்கிறான். ஆமே. முதல்ல அவனை ஒரு நோக்கத்துக்கு வைத்திருந்தது போல இவர்களை ஒரு நோக்கத்துக்கு வைத்திருக்கிறான். அப்ப நோக்கத்துக்கு வைத்திருந்ததுனால வஞ்சகமான பேச்சுகளை பேசி நல்லா பேசி அவங்களை என்ன செய்யறான்? அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, அல்லேலூயா, ஜீவ விருட்சத்தின் பரலோகத்துக்கு போக வேண்டிய ஒரு கனி, அதை அவர்கள் வந்து ஆண்டவர் சொன்னார் அதை தொடக்கூடாது என்று சொன்னார். அதைத்தான் இந்த ஏவாள் அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதை வைத்துதான் சாத்தான் கிரியை செய்கிறான். அதை வைத்துத்தான் சாத்தான் கிரியை செய்து அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்ததினாலே அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. என்ன கண்கள் திறக்கப்பட்டது? மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆவியின் கண்கள் நேரம் இருந்தது. அந்த ஆவியின் கண்கள் குருடாகி மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டது. அந்த நாள் முதலே இந்த நாள் வரை மாம்சம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மாம்சத்தை கொல்லுவதற்குத்தான் சபை,
மாம்சத்தை அடக்குவதற்குத்தான் சபை, வேற ஒன்றுக்குமல்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள் அபயங்களில் போர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பொல்லாத சிந்தனைகளை அழிப்பதற்கு சபையை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அந்த போர் செய்கிற கிரியை நீங்க அழிச்சாதான் நீங்க வாழ முடியும். அந்த போர் செய்கிற அந்த வல்லமைகளை நீங்க அழித்தாதான் உங்களுக்கு பணம் வரும். அதை அழித்தாதான் உங்களுக்கு நேட முடியும். அதை அழித்தாதான் வேலையில உயர முடியும். அதை அழித்தாதான் தொழில உயர முடியும். அந்த மாம்சத்தின் வல்லமையில தான் உன்னை அவன் அடக்கி ஆளுகிறான். ஆமென். அந்த மாம்சத்தின் வல்லமையில் அடக்கி ஆளுகிறான். அந்த மாம்சத்தின் வல்லமை பெருக விடாதபடி நீங்கள் நாளுக்கு நாள் அந்த இச்சையிலிருந்து ஆவியில வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 20 சொல்லுது பாத்தீங்க, அவனை வந்து காப்பாற்ற வைக்கப்பட்ட கேருபுன்னு சொல்லுது. அல்லேலூயா. இவன் வானத்தில் விழுந்து என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 14 சொல்லுகிறது. அல்லேலூயா. வானத்திலிருந்து விழுந்தவனே என்று சொல்லப்படுகிறது. அதுல ஒரு வார்த்தை படிக்கலாம். ஏசாயா 14:15 படிக்கலாம். என்ன? நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து போதும், இவன் தானா பூமியை தத்தளிக்க செய்தவன். அல்லேலூயா. இருக்கட்டும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப இவனுக்கு வைத்திருக்கின்ற ஆக்கினை யாருக்குமே தெரியாது. இவனுக்கு வைத்திருக்கின்ற நரக ஜீவிதம் யாருக்குமே தெரியாது. அப்போ கர்த்தராகிய ஆண்டவருடைய வருகையிலே இவன் தள்ளப்பட போறான். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவருடைய வருகையிலே இவன் தள்ளப்பட போறான். இவனை கர்த்தர் கட்டி 1000 வருஷ அரசாட்சியை குறித்து தெரியும். அதுக்கு பின்பாக நித்திய ஜீவனை குறித்து தெரியும். இந்த நாட்களில் இவன் தண்டிக்கப்பட போறான். ஆனபடி இவனுக்கு இன்றைக்கு சந்தனத்தை கொண்டு கொடுத்தவர்களும், காணிக்கை கொடுத்தவர்களும், பொன்னை கொடுத்தவர்களும், வெள்ளியை கொடுத்தவர்களும், சிலையை உண்டாக்கினவர்களும், ஆரங்களை போட்டவர்களும், பந்தனங்களை செய்தவர்களும், பல பல டெக்கரேஷன் இந்த சாத்தானுடைய கூட்டத்துக்கு செய்த எல்லாருமே இவனை பார்த்து அழுங்காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனபடி இவன் என்ன செய்கிறான்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை வஞ்சித்து அந்த விருஷத்தின் கனியை சாப்பிடாம இவன் ஸ்ட்ராங்கா இருந்தான்னு சொன்னா, ஏவாளும் ஆதாமும் விருஷத்தின் கனியை நாங்கள் புசிக்க மாட்டோம், நாங்கள் ஆண்டவரை அறிவோம்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்று இருந்தோன்னு சொன்னா, அந்த விசுவாசத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா, அப்போதே நித்திய ஜீவனுக்குள்ள போய் இருப்பாங்க. கரத்தை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜபத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவ விழுந்து போன தூதனுக்காக மனுஷனை உண்டாக்கினார். நீங்க யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியல, அதான் பிரச்சனை. நீங்க யார் என்று சொல்லி இப்போது உங்களுக்கு யாருக்குமே புரியல. நான் யார் என்று சொல்லி எனக்கு நல்லா தெரியல. ஆமென். நான் யாரா இப்ப இருக்கிறேன், இனி எப்படி இருப்பேன்னு சொல்லி அந்த மகிமை அறிந்தாதான் நீங்கள் சபை குறித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த சபையிலே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனா உங்களை அறியாம ஒருவர் உங்களை சூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை நிரப்புவதற்காய். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த பரலோகத்தை நிரப்புவதற்காய், அந்த லூசிபர் இருந்த இடங்களை நிரப்புவதற்காய், அவருடைய தன்னுடைய வேலைக்காக உங்களை சிலரை அவர் பல சபைகளிலும் இருந்து அவர் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜாதிகளிலிருந்தும் மதங்களிலிருந்தும் பல கொள்கைகளிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து அந்த ஆதாம் இருக்க வேண்டிய இருந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போகும்படி கர்த்தர் இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆவியிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய ஆவியிலே அவனை ஜீவனை கொடுத்த மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று சொல்லி கொரிந்தியர் 15 சொல்ல. 1 கொரிந்தியர் 15. அல்லேலூயா. ஜீவ ஆத்துமா அப்படின்னு சொன்னா மரணம் நேரிட்டது, நரகம் நேரிட்டது, ஆக்கினை தீர்ப்பு நேரிட்டது, அக்கினி கடல் நேரிட்டது அவனுக்கு. அல்லேலூயா. ஆமென். அக்கினி கடல் நேரிட்டது. அது மாத்திரமல்ல, அவன் வேர்வை சிந்தி வாழ வேண்டிய சூழ்நிலை விட்டது. மாத்திரமல்ல, சாபமாகி நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடி நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி சாபத்தை ஆதாம் வாங்கினதுனாலே இந்நாள் வரை மனுஷன் வேர்வை சிந்தி வாழுகிறான், பாபத்தோடு மறுகிறான், சாபத்தோடு வாழ்கிறான். மண்ணிலிருந்து எடுத்ததினாலே மண்ணுக்கே போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்.
கொஞ்சம் நீங்கள் கவனிங்க நல்ல வசனத்தை. ஹல்லேலூயா. கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஏன் வேர்வை சிந்துறீங்க? இன்றைக்கு ஏன் இவ்வளோ பாடுபடுறீங்க? இன்றைக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆமே. ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர் சொல்கிறீங்கல்ல, அது காரணம் அவன்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நம்ம அவனை ஜெயம் எடுக்க முடியலை. 60 வயசானாலும் ஜெயம் எடுக்க முடியலை. இந்த அனுபவம் தெரிய மாட்டேங்குது. 50 வயதானாலும் இந்த அனுபவம் தெரிய மாட்டேங்குது. ஒரு 30 வயதானாலும் இந்த அனுபவம் தெரியாமல் கஷ்டப்படுற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய குடியிருப்புங்க இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறீங்க, ஒரு டெஸ்ட் பீரியடில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. நீங்கள் மனிதர்களே அல்ல, உங்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே. மண்ணிலே உண்டாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மண்ணிலே உண்டாக்கி வச்சிருக்கிறார். தேவனாய கர்த்தர் வந்து வலு சர்ப்பத்தோட நேர இன்னைக்கு ஒரு போராடுறது கிடையாது. அதுக்கு வேற பெரிய சீசர்கள் உண்டு, அது பெரிய தூதர்கள் உண்டு. அல்லேலூயா. மிகாவேலை வச்சு தான் போராடுகிறார். யுத்தம் நம்ம பூமி நடக்கும் போல தான் ஏசப்பா இன்னொரு அவனோட போராண்டு கிடையாது. ஒரு போராட்டம் போடினார். கல்வாரி சிலுவையிலே போராடி அவன் தலை நசுக்கப்பட்ட ஒற்ற போராட்டம் தான். அதனால தான் நீ நானும் சில ஜெயம் எடுத்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவனுடைய தலை நசுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ரகசியத்தை அறிகிற அத்தனை பேருக்கு முன்ன சாத்தான் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமே. இந்த மாம்ச இச்சை ஒன்று சொல்லித்தான். அந்த மாம்ச இச்சை ஏதேன் தோட்டத்தில் உண்டான, அது பூமியில் உண்டானது, அது வானத்திலிருந்து வந்தது அல்ல. அல்லேலூயா. அந்த மாம்ச இச்சையை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க மேல அது போர் செய்து கொண்டிருக்கிறது. உங்களை அழிப்பதற்காய் போர் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேரை கெடுப்பதற்காய் போர் செய்து கொண்டிருக்கிறது. நம்மளை வஞ்சிப்பதற்காய் போர் செய்து கொண்டிருக்கிறது. நம்மை தற்கொலை பண்ணுவதற்கு நேராய் போர் செய்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்ல. அல்லேலூயா. நான் என்னுடைய சின்ன வயதில் ஒரு 12, 13 வயதில் ஒரு நல்ல வாலிபனை அறிவேன். 25 வயதுள்ள ஒரு வாலிபனை அறிவேன். பிளாக் கருப்பு தான், கற்பழகனாக அவனுக்கு பேர் போடுது. அல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் அவனை கண் வைப்பது உண்டு. ஏன்னு சொன்னா அங்கே அவங்க நெய்த்தெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா டீச்சர், அவங்க அப்பாவும் வேலை பார்த்தாங்க, அவங்க அம்மாவும் வேலை பார்த்தாங்க. நல்ல பணம். அல்லேலூயா. அந்த சின்ன வயதில் பெரிய 2 மாடி வீடெல்லாம் உள்ள, ஒரு ரெப்ரஸ்டேட் எல்லாம் உள்ள நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் உள்ள பையன். இவன் வந்து செல்லமா அம்மா பார்த்துருக்காங்க, செல்லமா அப்பா கவனிக்கிறாங்க. பணத்துக்கு ஒரு குறையுமே கிடையாது. அல்லேலூயா. அப்படி அன்பாக வாழ்ந்த பையன், அப்படி அன்பாக நேசித்தவன், அப்படி அம்மாவுக்கு செல்லமாக அப்பாவுக்கு செல்லமாக ஒரு நம்பிக்கையோடு வைத்திருந்த பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். அந்த இடம் முழுவதுமே அவனை புகழ்த்தி கொண்டிருந்தார்கள். இடம் முழுவதுமே அவனை பேரை சொல்லி உயர்த்தி கொண்டிருப்பார்கள். எல்லா பெண்களும் ஆண்களும் அவனை மதிப்பார்கள், எல்லாரும் நேசிப்பார்கள். அப்படி ஒரு நேசமுள்ள மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் அவனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவதற்கு முன்னே அவங்க அம்மா வந்து முத்தம் கொடுத்து, இவன் எனக்கு முத்தம் கொடுத்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் வரும்போது இடையில போகும்போது ஏதோ அவங்களுக்கு ஒரு சமாதான கேடு வந்துட்டு, சரி இன்னைக்கு வீட்டுக்கு போவோமே என்று சொல்லி வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது கதவெல்லாம் பூட்டி இருக்குது. உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு மகனுடைய ரூமை மெல்ல திறந்து பார்த்தாங்க. காண முடியாத காட்சியை கண்டாங்க. இது மகனும் பார்த்துட்டான். அல்லேலூயா. தன் தாயுடைய உள்ளம் உடைந்து நொறுங்கி விட்டது. அவனுடைய உள்ளம் நொறுங்க தொடங்கி விட்டது. நாம் ஒளித்து செய்கிற பாவம் ஆண்டவர் அறிவா? நீங்க நினைக்கலாம் நான் ஒரு மதுபான குடிகாரன், என்ன யாரும், அவர் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய பாவம் நிலைநிற்க கூடாது. ஆதாமுடைய பாவம் இந்த நாள் வரை நிலைநிற்கிறது. அந்த ஆதாமுடைய பாவம் நிலைநிற்கிறதுனால அவன் ஜீவாத்துமானான். நாமும் ஜீவாத்துமாவிலே இருந்தோம். நம்மை ஆண்டவர் ஜீவாத்துமாவில் இருந்து கிறிஸ்துவின் திருவசனத்தினாலே நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை நீங்கள் புதுப்பிக்கல, முடியல, இன்னும் நானும் முடியல. பினிஷ் பண்ணுவதற்காக நம்முடைய மாம்சத்தை கொண்டு கொண்டிருக்கிறார், எஞ்சிஞ்சாய் கொண்டு கொண்டிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஏக்கர் கணக்கில் சொத்துள்ள ஒரே பையன், பல வீடுகள் வாடகை வைத்து கொடுத்த ஒரே பையன், அவனுக்கு தான் எல்லாம். பெரிய நெய் தொழில் வைத்திருக்கப்பட்டது. ஒரு 10-50 பெண்கள் வேலை செய்து கொண்டிருப்பாங்க. ஒரு அண்டி ஆபீஸ், அதுல வேலை செய்து கொண்டிருப்பாங்க. இவன் தான் முதலாளி, ஒரே பையன். தன் தாய் பார்த்த உடனே நேரடியாய் போய்
விஷத்தை அருந்தினான். ஹல்லேலூயா. ஒரு 11 மணிக்கு நடக்கிற சம்பவம். விஷத்தை அருந்தி சாயங்காலம் ஒரு 3 மணி ஆகும்போது ஒரு நாய் செத்து கிடந்தது போல, ஒரு நாய் கிடந்ததை போல ரயில்வே பக்கமாய் செத்து கிடந்தான். ஹல்லேலூயா. அந்த இடம் 7 நாள் சம்பித்து விட்டது. அந்த வேலை இடங்கள் எல்லாம் சம்பித்து விட்டது. இவனை அறிகிற எல்லாருக்கும் ஒரு அழுகையாக்கும். தன்னுடைய தாயுடைய அழுகை, தகப்பனுடைய அழுகை, அந்த இடமே ஒரு பயங்கரமான அழுகையாய் மாறிவிட்டது சகோதரனே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை சொன்னா நல்ல அழகான பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, நல்ல அமைதியான பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாம் நல்லா இருந்திருக்கலாம். சாத்தான் பார்த்தான், மாம்ச இச்சையை தூண்டிவிட்டு அவனை கொலை செய்து விட்டான். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நினைக்கலாம் நான் மதுபானம் குடிக்கிறேன், யார் என்ன கேட்பார்? மக்களே, அது ரொம்ப பாவம். அல்லேலூயா. பாவம். நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்குத்தான் இயேசு வந்தார். முதல் ஆதி மனுஷன் விழுந்து போனதினாலே, உங்க குற்றம் அல்ல, என் குற்றம் அல்ல, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விழுந்ததினாலே உங்களை காப்பாற்றத்தான் இயேசு பூமியில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் உயிர் தெழும்பின பின்புதான் இந்த சபை உண்டானது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் உயிர் தெழும்பின இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. இந்நாள் அவங்க அப்பா அம்மா இறந்தாங்க, இந்நாள் வரை அந்த வீடு மரண வீடாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. மரண வீடாய் காணப்பட்டது. நம்மை சாத்தான் வஞ்சிக்க பல பல திட்டங்களை வைத்திருக்கிறான். நம்மை வழிநடத்த பல பல திட்டை வைக்க. அந்த மாம்ச இச்சை தான் உங்க புருஷனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாம்ச இச்சை தான் சில வாலிப பிள்ளைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாம்ச இச்சையிலிருந்து ஒருவரும் வெளியே வர முடியாது. அல்லேலூயா. அந்த மாம்ச ஒருவரும் வர முடியாது. அப்படித்தான் பயங்கரமான கிரியை செய்தான். அந்த மாம்ச இச்சையிலிருந்து வந்த முதல் மனுஷன் இயேசு கிறிஸ்து. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. Glory to God. Hallelujah. 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 Amen. மாம்ச இச்சையினாலே பிள்ளை பேர் உண்டான. ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாளை அறிந்தான். பிரைஸ் தி லார்ட். பல நாட்கள் வாழ்ந்தாங்க, பல நாட்கள் ஜீவித்தாங்க, பல நாட்கள் கைபிடித்து தோட்டத்திலே நடந்தாங்க, பல நாட்கள் நடந்தாங்க. எப்போது சாத்தான் இவர்களை வஞ்சித்தானோ ஏவாள் கர்ப்பிணியானாள். பிரைஸ் தி லார்ட். ஏவாள் கர்ப்பிணியானாள். ஆதாமுக்கு புரிஞ்சு விட்டது, பாவத்தின் வித்து பிறந்துட்டு. சரியா? ஹல்லேலூயா. சரிதானே? பாவத்தின் வித்து, பாவத்தின் வித்து நம்மை நசிப்பிப்பதற்காக, நம்மை அழிப்பிப்பதற்காக ஒரு பாவத்தின் வித்து பிறந்து விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா பிள்ளை பேரும் பாவத்தில் உள்ளது. ஆனபடி பிள்ளை பிறப்பு என்பது பாவம்தான். பிள்ளை பிறப்பு பாவமா இருந்தாலும் அந்த பாவத்திலே பிறந்த பிள்ளையை பரிசுத்தப்படுத்த போவது இயேசு தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. பாவத்திலே கர்ப்பம் தரித்து பிறக்கப்பட்ட. அதுக்கு தான் 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 படிச்சு பாருங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலே பாவம் செய்கிறான். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். அது எப்படி பாஸ்டர் அப்படி சொல்லலாம்? அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கற்றிருக்கிறேன், ஜெபித்து கேட்டிருக்கிறேன். இது எப்படி சரியா ஆண்டவரே, இது உண்மையான்னு சொல்லி ஜெபித்து கேட்டு நீ சபையில் இதை வை, அல்லேலூயா என்று சொன்ன பின்புதான் இதை கவனித்து நான் உங்க சபைக்கு வைக்கிறேன். கொஞ்சம் கூட போகும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாஸ்டர் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், அப்படி எங்களிலிருந்து ஒரு பரிசுத்த வித்து பிறக்குமே, அது எப்படி? அது மாம்ச பிறப்பு தான். புரியுதா? ஹல்லேலூயா. நாங்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கோம், பரிசுத்தாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம், பரிசுத்த சிந்தனையில் இருக்கிறோம்.
அப்படி எங்களுக்குள்ளே வெளிப்படுகிற பிள்ளை பரிசுத்த வித்தா இருக்காதான்னு கேட்கதுண்டு. மல்லியா புஸ்தகம் சொல்லுது, பரிசுத்த வித்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் பாடுபடுகிறான். அல்லேலூயா. ஏன்? எப்படி? நீங்கள் தான் அந்த பாவத்தை சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். இது பாவம் மகனே. அப்படிதான் பரிசுத்த வித்தாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. பரிசுத்த வித்தாய் மாற்றுவதற்கு உங்களை கர்த்தர் வைத்தார். அதுக்காக ஒருவனை படைத்தால் மீண்டும் ஒருவனை ஏன் படைக்க வேண்டும்? தேவ சந்ததியை பெற்றெடுப்பதற்கு அல்லவா? அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளா இருக்க நாம், சகோதரர்களா இருக்க நாம் எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நம்ம எப்படி பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், எப்படி அக்கிரமத்துக்கு அடிமையா இருந்தோம், எப்படி அநியாயங்களுக்கு அடிமையா இருந்தோம், அதை பிள்ளைகளுக்கு எடுத்து விவரித்து சொல்லி பரிசுத்த வித்தாய் மாற்றத்தான் இயேசு இந்த வேத வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடி மிக கவனமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். அந்நாட்களில் ராட்சதர்கள் இந்த பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமார மனுஷ குமாரத்திகளே கூடுகிறதுனால் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அல்லேலூயா. பைசலாம். யோசேப்பு யுத்தம் செய்து தெரியும் உங்களுக்கு, ஜோசுவா யுத்தம் பண்ண தெரியும், காலேப்பு யுத்தம் பண்ண தெரியும், ஆமென், தாவீது யுத்தம் பண்ண தெரியும். பழைய நாட்களில் இவர்களோடு தான் பயங்கரமான யுத்தம், இவர்களோடு தான் சண்டை. இவர்களை அழிப்பதற்கு, ராட்சத பிரபியை அழிப்பதற்குத்தான் ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார், ஒரு சவுலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப இந்த ராட்சத பிரபி எங்க இருக்குது? நீங்க யாருக்கிட்ட யுத்தம் செய்ய போறீங்க? இந்த ராஜ பழைய நாட்களில் இந்த அரக்கர்கள் இருந்தது போல இந்த நாளும் பூமியிலே அநேக அரக்கர்கள் இருக்காங்க. சபையிலும் இருக்கிறார்கள், சபையிலும் இருக்கிறார்கள். அன்னைக்கு யுத்தம், இன்னைக்கு ஜபந்தான் யுத்தம். நீ ஜபிக்கும் போது அவர்களை கர்த்தர் வீழ்த்தி தருவார். கரத்தை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்து. நீ ஜபி, அவர்களை உனக்கு முன்பாய் வீழ்த்துவார். நீ ஜெபித்து பார், உங்களுக்காக ஆண்டவராய் கர்த்தர் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சேத்தின் குமார்கள் பிறந்த போது கர்த்தரை தொழுது கொண்டார்கள். அதுக்கு முன்னே காயின் சந்ததிகளும் உண்டு. எல்லாம் ஒரே அப்பனுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. சேத்தின் சந்ததிகள் தேவகுமார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அழகுள்ள பிள்ளைகளை திருமணம் பண்ணார்கள், அழகிகளை கண் வைத்தார்கள், அழகிகளை கண் வைத்து அழகிகளை திருமணம் பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. இனி நம்ம நாட்டில் நடக்கிற மேன், ஆமே, மூக்கில் கொஞ்சம் குறை இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சரியா? அழகு கொஞ்சம் குறைஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டாங்க. எல்லாம் பயங்கரமான அழகை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக்கும். சபையும் குறைச்ச ஆட்கள் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஊழியக்காரலும் குறைஞ்ச ஆட்கள் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இருதயத்தை பார்த்து ஒன்றும் கல்யாணம் பண்ணுறது கிடையாது. வண்டி அப்படி அங்கே ஓடிட்டே இருக்குது. அல்லேலூயா. பைசலா. எத்தனை புரியுதுங்க? ஆமே. அழகை பார்த்து தான் கல்யாணம். நட உட கவனத்தை பார்த்தோன்னு யாருமே அதிகமாக கல்யாணம் பண்ணுறது கிடையாது. சிலர் மாத்திரம் சொல்லுவார், நல்ல ஒரு அமைதலான பெண்ணை தெரிந்து கொண்டேன், நல்ல ஒரு வாலிபனை தெரிந்து கொண்டேன், கொஞ்சம் அழகு குறைவு தான், பிரச்சனை இல்லை, என்னை தேற்றுவார் என்று சொல்லி சிலர் மாத்திரம் தான் தெரிந்து கொள்வது. அல்லேலூயா. அப்ப அந்த நாளிலே அழகுள்ளவர்களை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப விழுந்து போன தூதர்கள் வஞ்சிப்பதற்காக, இந்த உலகத்தை வஞ்சிப்பதற்காக ஏதேன் தோட்டத்திலிருந்து வஞ்சித்ததுனால இவர்கள் அநேக ஆண்டவரை அறியாமல் இருந்ததுனால, ஆண்டவரை தொழ முடியாமல் இருந்ததுனால, சிருஷ்டிகளை வணங்குகிறவளாக இருந்ததுனால அதிகமான பிள்ளைகள் பாவத்திலே பிறந்தது. கொஞ்சம் கூட ஹல்லேலூயா. மூக்க திருமோதக்கல்ல நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமே. நரகத்தில் போய் ஐயோ நடந்து கூப்பிடக்கூடாது. பிரைஸ். இது கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படுத்தல. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ். அப்ப ஏதேன் தோட்டத்தில் உண்டான பாவம் மூலம் பிள்ளை பெற்றதினாலே சகல பிள்ளைகளை வஞ்சித்து தேசத்தை அழிப்பதற்காக ஒரு புருஷனோடும் ஒரு மனைவியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சாத்தான். ஆனபடிதான் கன்னி பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், கன்னி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன்,
உங்க முன்ன அழகான ஸ்ரீயை போல ஒளியின் தூதன் வருவான். எச்சரிக்கையா இருங்க, உங்களை வீழ்த்துவதற்காக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்கள்கிட்ட சொல்லுறேன், பெரிய அழகனை போல எல்லாம் வருவான் அவன். ஆமென். உங்களை வீழ்த்துவதற்காக, வஞ்சிப்பதற்காக வருவான். ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்து. அல்லேலூயா. ஆமென். அவன் பயங்கரமான வில்லன். அப்படி வந்து உங்களை வாலிபத்திலே வஞ்சிக்கிறான், வாலிபத்திலே அடிமையாக்குறான், வாலிபத்திலே சவிட்டி மிதிக்கிறான், வாலிபத்திலே இச்சைக்குள்ளாக்கி, வாலிபத்திலே கண்ணீருக்குள்ளாக்கி உங்களை அழிப்பதற்காக மாம்ச போர் செய்து கொண்டிருக்கிறான். மாம்சத்தில் பயங்கரமான போர் செய்து கொண்டான். தூங்கினா போர், எழும்பினா போர், பல்லு தேய்ச்ச போர், சாப்பிட இருந்த போர், மனையோடு வாழும்போது போர் செய்கிறான், புருஷனோடு வாழும்போது போர் செய்வான். அல்லேலூயா. போர் செய்து கொண்டே இருப்பான். சிந்தனையில் ஃபுல்லா போர் செய்து கொண்டிருப்பான், போர் செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு ஒவ்வொரு வரையும் அவன் உள்ளே பிரவேசித்ததுனால, கர்ப்பத்துக்குள்ளே ஒரு பிள்ளை உருவாகும் போது அவன் பிரவேசித்ததுனால, பிள்ளை ஒரு 15 வயதான உடனே நரகத்து கொண்டு போவதற்காக அவனுக்கு ஒரு பாவத்தை வைக்கிறான். உங்களுக்கு ஒரு பாவத்தை வைக்கிறான், அவங்களுக்கு ஒரு பாவத்தை வைக்கிறான், எனக்கு ஒரு பாவத்தை வைக்கிறான். எல்லா பிள்ளைகளுக்கும் பாவத்தை வைத்து விட்டு அவன் அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். குடிடா மக்களை, குடி, போ, அங்க போ, இங்க போ, சீட்டு கழிக்க போ, அடிதடிக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, களவான போ, கைலஞ்சம் வாங்க போ, தேங்காய் திகட போ, ஆடு மாடுகளை கொல்ல போ, இரவில் அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போ, இரவில் டூர் போ, இரவில் சுற்றி பார்க்க போகுது, அங்க இங்க எல்லாம் கொண்டு போய் அவன் நினைக்க ஒரு பம்பரமாய் உன்னை மாற்றி கொண்டு வச்சிருக்கான். இதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு பாத்திரம் மாத்திரமே திரும்பி வர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து வேறொரு பாத்திரம் வர முடியாது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற பாத்திரம் மாத்திரமே அதை விடுதலை பெற்றுக் கொள்ளும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதனால சங்கீதக்காரன் சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5 என்ன சொல்லு பார்ப்போம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஹல்லேலூயா. தூக்கி பாட்டியார்கிட்ட போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அங்க பாட்டியாரை கொண்டு வராரு. ஆமென். பாட்டியார் யாரு சொல்லுங்களேன்? ராகாப். சரிதானே? ஹல்லேலூயா. அந்த பாட்டியுடைய சுபாவம் தாத்தா கிட்ட இருந்தது, அப்பா கிட்ட இருந்தது, அது எனக்கிட்ட அறியாம வந்துட்டு. ஹல்லேலூயா. கருத்து தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாவத்துல அது வந்துட்டு அந்த கிரியையை நான் செய்து உமக்கு விரோதமாயிட்டேன் என்றவரே, அந்த கிரியை செய்தா உமக்கு விரோதமாயிட்டான் அப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். வருவோம். ஒரு வாரம் சபைக்கு வருவாங்க சில பிள்ளைகள், நான் பார்த்துருக்கிறேன். அடுத்த வாரம் வர முடியாது. ஏன்னு தெரியுமா? எதனால வர முடியலன்னு தெரியுமா? எதனால? சத்தியம் அவங்களை இருக்க விடாது. நாம் சத்தியத்தை பேச பேச, சத்தியத்திலே சபையை உருவாக்க சத்தியத்திலே அவர்களை ஜெயமெடுக்க வைக்கும் போது சாத்தான் அவன் ஆல்ரெடி உள்ள இருக்கிறான். எங்க இருக்கிறான்? ஆத்துமாவில் இருக்கிறான். அந்த ஆத்துமாவில் இருக்கிற அந்த அசுத்த பிசாசு மாம்ச சிந்தனையிலே உன் தாயின் கர்ப்பத்தில் இருந்து இருக்கிற அவனைத்தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் செய்து கொண்டிருந்த பாவத்தை இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் அறியாம ஒரு பாவம் செய்த உடனே கண்ணீர் விட்டு உபவாசம் பண்ணி அழுது, ஆண்டவரே அறியாம செய்துட்டேன்னு அழுவுங்க. நீங்க நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா? பாவத்தோடு பாவத்தை கூட்ட பார்க்கறாங்க. ஒரு பிள்ளை கர்த்தரை ஜெபிக்காம கர்த்தரை விட்டு போகும்போது புரிந்து கொள்ள வேண்டும், அவன் விழுந்திருக்கான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு. ஆண்டவருடைய வேலையை துரிதமாய் செய்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை, ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளை விழுதுன்னு சொன்ன புரிந்து கொள்ளுங்க, சாத்தான் மேற்கொள்ளுகிறான். சாத்தான் மேற்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. குற்றமில்லாமல் முழுவதும் நீங்கள் மாம்சத்திலே பிறந்ததினாலே நீங்களும் நானும் குற்றம் செய்வோம். ஆமென். இந்த பிள்ளைகள் மாத்திரம் அல்ல,
பொடியமாறு மாத்திரமல்ல, நாமும் குற்றம் செய்வோம். நம்மவும் கொஞ்சம் ஆளு கிடையாது. நாமும் குற்றம் செய்வோம். அது திருவசனத்திலே கொண்டது. குற்றத்தை கழுவ வேண்டும். அதுக்கு தான் வசனம். கண்ணு இடகலாய் போச்ச கழுவு, கை இடகலா போச்ச கழுவு, மனைவிக்கு துரோகம் பண்ற நீ கழுவு, சுத்திகரி. அது பாவம் உன் வீட்டிலே வந்து கிடக்கும். அது பாவம் உன் வீட்டில் வந்து கிடக்கும். புருஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறியா, அந்த பாவம் உன் வீட்டில் வந்து கிடக்கும். அந்த பாவம் வந்து கிடக்கும். அந்த பாவம் வந்து கிடக்கும் போது ஒருபோதும் அதில் மீட்பில்லை, தப்பிக்க முடியாது மக்களே. ஆனபடி இன்றைக்கே அந்த பாவத்தை எல்லாம் விட்டுட வேண்டும். அல்லேலூயா. தாவீது நொறுங்கி போய் சொல்லுகிறான், நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்ததுனால என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஏதேன் தோட்டத்தில் வீழ்த்தி உங்களை விழ வைத்தது. ஆனபடிதான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இச்சை இருக்கு என்று சொல்லி இச்சைக்கேற்றபடி உலகத்தை அவன் உண்டாக்கினான். யார் உண்டாக்குனது? ஏசப்பா கிடையாது. உண்டாக்குனது அவர் தான். விஷங்களை எல்லாம் வச்சது அவர் தான். எல்லாம் அதுதான். அதை மோடிஃபிகேஷன் பண்ணது சாத்தான். அல்லேலூயா. ஆமென். இப்போ இதுல தான் மோடிஃபிகேஷன் பண்ணி கொண்டிருக்கான். இப்போ அல்லேலூயா. மோடிஃபிகேஷன் இதில் பண்ணி கொண்டிருக்கான் தேவனுடைய பிள்ளை. ஆனபடி சில மனிதனுடைய ஃபோன் பண்ணுவது மனைவி பார்க்க முடியாது. உண்மையா எத்தனை பேர் தன் மனைவி பார்க்கத்தக்க ஃபோன் பேசுறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் புருஷன் பார்க்கத்தக்கதா ஃபோன் பேசுறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகள் பார்க்கத்தக்க ஃபோன் பேசுறீங்க? ஏன் ஒளிச்சு கொண்டு போறோம்? அல்லேலூயா. ஏதோ ஒரு கள்ளம் இருக்குதுல்ல. ஆமென். ஏதோ ஒரு கள்ளம் இருக்குதே. அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமென். ஆனபடிதான் மாம்ச பலத்தை நீ முதல் அழிப்பதற்குத்தான் சபை. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க மாம்ச பலத்தை கொல்லுவதற்குத்தான் திருச்சபை. பணக்காரன் ஆக்குவதற்கோ புகழாக்குவதற்கோ பேராக்குவதற்கோ உன்னதங்களிலே கொண்டு போவதற்கு கொண்டும் சபை இல்லை. மாம்ச பலன் விழ விழ ஆவியின் பலனை பெருக பண்ணி கிறிஸ்துவுக்கு உண்டான சகல ஐஸ்வரியத்தை கர்த்தர் சபைக்கு தர போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த மாம்சத்திலே போர் செய்கிற இச்சைகளை களைந்து விட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் களைந்து விட வேண்டும். அழணும். ஆண்டவரே, அந்த மாம்சத்தில் என்னை போர் செய்கிறத ஆண்டவரே, நான் அறியாம விழுந்துடுறேன்னு சொல்லி நீ அழுது ஜெபிக்கணும். அல்லேலூயா. அழுது ஜெபிக்கணும். நான் தங்கச்சிக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன், என் தம்பிக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன், என் அம்மாவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன், என் மனைவி அறியாம பாவம் செய்கிறேன், இதெல்லாத்தையும் ஒழித்து தர வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ்லாம். யாரும் நம்முடைய பாவத்தை பார்ப்பதில்லை சகோதரா. நம்முடைய பாவத்தை பார்க்க ஒரே பரிசுத்த ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கார். ஆனபடிதான் அவருக்கு முன்பா யாரும் நிற்க முடியாது. இப்போது உன் பாவத்தை விட்டு விட்டு துர்க்குணத்திலே உருவான நாம் அந்த துர்க்குணத்தை ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியிலே உருவாக நான் விரும்புகிறேன், உம்முடைய ஆவி அனுப்பும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே என் மாம்ச சிந்தனை கொலை செய்யும் என்று சொல்லி நீ கேட்டு ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப மாம்ச பலத்தை கூட்ட விடக்கூடாது. அப்ப கூட்டினா என்ன செய்யும் பாஸ்டர்? மாம்ச பலத்தை கூட்டினா என்ன நடக்க போகுது? ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா, மாம்ச பலத்தை கூட்டினா நீ நிச்சயம் தரித்திரனாவாய். மாம்ச பலம் கூடிச்சுன்னு சொன்னா உன்னோட ஆண்டவர் இருக்க மாட்டார். நீ ஆண்டவருக்கு விரோதியாய் மாறுவாய். மாம்சபலம் கூடிச்சுன்னு சொன்னா நீ சாத்தான் கையில் தள்ளப்பட்ட ஒரு வெறும் உதவாத பாத்திரமாய் போவாய். அல்லேலூயா. அது கொன்றும் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமென். அடுத்த வாரம் மாம்ச இச்சை எப்படி மேற்கொள்ளதான் சொல்லித்தார். அல்லேலூயா. ஆமென். அதை மேற்கொள்ளணும். அதை எப்படி மேற்கொள்ளான்னு பார்க்கணும். அல்லேலூயா. சாத்தான் எவ்வளவு பாவத்தை உனக்கு வச்சாலும் அந்த தேவனுடைய வித்து உனக்குள் இருக்குன்னு சொன்னா அவனுடைய பாவம் உனக்குள்ள ஏற முடியாது. அவன் அதை பார்த்து வெட்கப்பட்டு கரைவான். ஐயோ, இந்த பிள்ளை பாவத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி அழத்தக்கதாக கர்த்தர் உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தின் வித்தை போட போற. ஹல்லேலூயா. 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 என்ன வித்து? ரெண்டே
அவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்தும் அறிய வேண்டும். அவனுடைய ராஜ்யம் வரப்போற நரகத்துக்குரிய ராஜ்யம். அல்லேலூயா. அதுல யாராவது போவாங்களா? ஹலோ மேடம், யாராவது போவாங்களா? ஆமே, யாராவது அவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்களா? இந்த நாள்ல அவருடைய பாவத்துக்குள் கட்டப்பட்ட அவருடைய ராஜ்யத்துக்குள் இருந்தால் அவர்கள் முழுவது பேருமே அவனுடைய எரிகிற நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஆமே. அப்ப நாம் எல்லாருமே அந்த நரகத்துக்கு போகாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு போக வந்திருக்கிறோம் சபையிலே. ஹல்லேலூயா. தூங்குவதற்கல்ல, உறங்குவதற்கல்ல, எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, உன்னதமான தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவதற்கு அந்த வெள்ளிக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவ பிள்ளை, நீ அதை அறிந்து மனம் திரும்பி நீ வாழ்வாயானால் உன் வாழ்க்கை ஆவியினால் கெட்டப்படும். ஆவியினால் கெட்டப்படுவாயானால் மாம்சம் உன்னை மேற்கொள்ளாது. மாம்சத்தை அழிக்கவே இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த மாம்சத்தின் சிந்தனை அழிப்பதற்குத்தான் இயேசு வெளிப்பட்டார். அந்த மாம்சத்தின் சிந்தனையில் இருக்கிற அத்தனை பேரும் சாத்தானுக்கு சொந்தமாக்கும். அல்லேலூயா. ஆனபடி பிறப்பில் அவத்தம் பற்றி போட்டோம். அப்பா அம்மா சாத்தானோடு இருந்து வாழ்ந்து சந்தோஷமாய் நம்மளை பெற்று போட்டார்கள். அந்த பிறப்பில் வாழ்ந்த நம்மை ஆண்டவரை கர்த்தர் கழுவி சுத்திகரித்து ஒரு நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை சபை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 படிச்சு பாருங்களேன். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து, பாவம் என்ன செய்கிறதாம்? கர்ப்பம் தரித்து கொண்டே இருக்கிறதாம். கர்ப்பம் தரித்து கொண்டே. கர்ப்பம் தரிப்புன்னு சொன்னா பாவத்தினால நிரம்பி கொண்டிருப்பது. சரியா? எப்படி அபிஷேகத்தில் நிரம்பணுமோ அதை போல சாத்தானுடைய கிரியான அந்த பொல்லாங்கனை கொண்டு சிந்தனையிலே நிரப்புகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி யாரா நிரப்புறீங்களா? அஜித்தை கண்டு நிரப்புகிறது, விஜயை கண்டு நிரப்புகிறது. அல்லேலூயா. ஆமே. இன்னும் பல பல ஆட்கள் உண்டு, அவங்களை கண்டு நிரப்பிக் கொண்டிருப்பது. இன்னும் சௌந்தரியவானை கொண்டு நிரப்புகிறது, சௌந்தரியவதியை கொண்டு நிரப்புகிறது, மதுபானத்தை கொண்டு நிரப்புகிறது, அடுத்துடைய மனைவியை பார்த்து நிரப்புகிறது, அடுத்துடைய சொத்தை பார்த்து நிரப்புகிறது, பணத்தை பார்த்து நிரப்புகிறது, அடுத்துடைய கோழி மந்தையை பார்த்து நிரப்புகிறது, ஆட்டு மந்தையை பார்த்து நிரப்புகிறது, ரெப்ரஸ்டேட்டை பார்த்து நிரப்புகிறது. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனால தான் சொன்னார், அடுத்த வேலைக்காரியை பார்த்து, வேலைக்காரனை பார்த்து, மாடை பார்த்து, ஒன்றை பார்த்து இச்சிக்காது. அல்லேலூயா. சரியா? அந்த இச்சை வெளிதான் அவன் உள்ள கிடக்கிறது. ஆமே. எல்லா இச்சையும் விட வேண்டும். மாலைய இச்சை விட வேண்டும், கம்மல் இச்சை விட வேண்டும், வஸ்திர இச்சை எல்லாம் விட வேண்டும். ஒன்னா தூக்கி எறிஞ்சு அவன முகத்தை கரிவாரி பிரட்டணும். நமக்குள்ள அத்தனை இச்சைகளையும் விட்டு விட வேண்டும். இச்சைகளை முழுவதும் விட்டு விட வேண்டும். ஆமென். முழு இச்சைகளையும் விட்டு 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 நீ மனம் திரும்புவது கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்துவா. கர்த்தர் உன்னை அபிஷேகத்தின ஊழியக்காரனாய் கர்த்தர் பயன்படுத்துவா. அநேகர் அறியப்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்துவா. அந்த இச்சை விடுக அத்தனை பேரையும் ஆவியிலே நிறைத்து மாம்சத்தை குறித்தும் அதன் இச்சைகளை குறித்தும் வரப்போற நியாய தீர்ப்பை குறித்து அவங்களை கொண்டு பேச தொடங்குவா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இச்சைகள், ஆகாரத்தை கூட இச்சிக்க கூடாது. உங்க மனைவியை கூட அதிகம் இச்சிக்க கூடாது. கேர்ஃபுல்லா இருந்துருங்க. உங்க புருஷனை கூட இச்சிக்க கூடாது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கூட இச்சிக்க கூடாது. அதிகம் கொஞ்சம் ஒன்றும் கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கஷ்டமா இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதிகம் ஒன்றும் கொஞ்சம் கூடாது. கொஞ்சண்டான்னு சொல்லலை, எல்லாம் மட்டமாக இருக்கணும். அப்போ யாரை கொஞ்சணும்?
ஏசப்பாவை மாத்திரம்தான் கொஞ்சம். உனக்காய் மரித்து பிழைத்திருக்க ஆண்டவரை பார்த்து நீ கொஞ்சம் கர்த்தர் உன்னை அதிசயத்தை காண செய்யப்போ, அற்புதத்தை காண செய்யப்போ, அடையாளங்களை காண செய்யப்போ. ஹல்லேலூயா. அப்ப பாவம் பிறந்த உடனே பாவத்திலே வாழும் போது கர்த்தர் எதுக்கு சுவிசேஷத்தை பரவ சொல்லுகிறான், எதுக்கு சுவிசேஷம் எழுப்ப சொல்லுகிறான், எதுக்காக தீர்க்கதரிசி எழுப்ப சொல்லுகிறான்னு சொன்னா பாவத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு. நம்ம பாவத்தை சொன்னா நம்மளை அடிக்க வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்படிதானேங்க? என்னாலும் எங்களை பாவத்தை பற்றி சொல்லி போட்டாரு. அல்லேலூயா. ஆமே. முதல்ல ப்ராப்பர்சி அப்படிதான் சொல்லுவேன். உன்னை வாழ கொண்டு இஷ்டம் இல்லையாடா, மரியாதை வாழ எனக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. நீ எதுக்கு பிறந்தேன்னு கேட்டுட்டு சிலவங்கள்ட்ட. ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. பாவியை நேசிக்கிறது உண்மைதான், பாவத்தை நேசிக்க மாட்டார். பாவியை நேசிக்கிறார், பாவத்தை அவர் நேசிக்கிறது இல்லை. ஆமே. முடிக்க போறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம கண்டினியாக ஒரு மதுபானத்திலோ கண்டினியாக பாவத்திலோ அது வந்து ஒரு பிள்ளை உருவாகும் போல கர்ப்பம் தரிக்கிறது. அது மாற்ற முடியல. கர்ப்பம் தரிக்க விடாதபடி சுவிசேஷம் கொண்டு வந்த பாவத்தை அப்பா அப்பா மாற்றத்தான் ஆண்டவர் பாடுபடுகிறார். உள்ள அதிகமாக கொண்டு வராது என்ன. சரியா? ஆமே. சரியா? ஹல்லேலூயா. பைசலா. ஹல்லேலூயா. பைசலா. பிள்ளைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அடிபட்டாதான் புரிய. ஆமே. இடிபட்டாதான் புரிய போறீங்க. கவனமா இருந்துக்கணும். அல்லேலூயா. அப்ப பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமே. பாவம் பூரணமாய் கர்த்தர் பேசி பாப்பா, சொல்லி பாப்பா, அடித்து பாப்பா, கண்டித்து பாப்பா, பண கஷ்டத்தை தருவா, நோயை தருவா, துன்பத்தை தருவா, அதை தருவா, சண்டையை தருவா, எல்லாம் தந்து நொறுக்கி நொறுக்கி பார்த்தாலும் அது ஏற்றுக்கொள்ளாவிட்டா நீ போ, உன் பாவம் எல்லாம் பிறந்து சரியா வா. அல்லேலூயா. ஆமே. அது என்ன செய்யுமா? மரணத்தை பிறப்பிக்கும். மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அப்ப மரணத்தை பிறப்பிச்சா எங்க போவ நீ? ஆமே. மரணத்தை பிறப்பிச்சா எங்க போவ? ஒரு நொடி பொழுதிலே நரகம் என்னும் ஆக்கினைக்குள்ளே இந்த மரணத்தை எடுத்து இயேசுவுக்கு முன்பாய் சொல்ல போறாய். அங்க தடையை விடுவாரு, அங்க முத்தமா செய்வாரு. மகனே வானில் நெஞ்சில கட்டியா பிடிப்பாரு. இங்கத்தான் கட்டி பிடிப்பார். மகனே மகனே என்று, இங்கத்தான் மகளே மகளே என்று சொல்லி உன்னை அணைப்பார். அங்க ஒண்ணுமே கிடையாது, நியாய தீர்ப்பு தான். அல்லேலூயா. ஆனபடி ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லுறேன், அவரை மீண்டும் மீண்டும் உங்களை காலு கொண்டு மிதிக்காதீங்க. ஏன்னு சொன்ன, உனக்கு செலுத்துவதற்கு இனி ஒரு பலி கிடையாது. அவர் உன்னை மீட்டெடுப்பதற்காய் சொந்த இரத்தத்தை தந்து சொந்த சரீரத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல உனக்காக பலி செலுத்தப்பட்டு உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை விட என்ன பலி உனக்காக செலுத்த வேண்டும்? இதை விட ஏது பலி செலுத்த வேண்டியது இருக்காது? நம்முடைய அப்பா அம்மா எல்லாம் பாவத்தில் பெற்று போட்டு சொல்லுவாங்க, என் பிள்ளை நரகத்துக்கு போக்கு. ஆமே. என் பிள்ளை போத பாருங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கலாம். அவங்க தந்த பிரசன்டேஷன் அதுதான். இயேசுவோ 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 பிறப்பு அங்கிருந்து உண்டானது. என் பிள்ளைகளை சொல்லி பலன் இல்லை. ஆனபடி இவர்களை மீட்டெடுப்பதற்காக தன் இரத்தத்தை தந்து சிலுவையிலே 3 ஆணிகளிலே உனக்காக எனக்காக 39 சாட்டு அடிகளினாலே அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. ஆமென். இனி செலுத்துவதற்கு ஒரு பலி இல்லை. இனி செலுத்துவதற்கு ஒரு பலி இல்லை. ஆனபடி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் வந்த பின்பு 2 வழிதான் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆனபடி அன்பான சகோதரர்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், 2 வழிதான் உண்டு. ஒரு வழி நரகத்துக்கு போற வழி,
இன்னொரு வழி கிறிஸ்துவோடு வாழுகிற வழி. அந்த கிறிஸ்துவோடு வாழுகிற வழிக்குத்தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆனபடி பாவம் எங்கிருந்து வந்தது என்று அறிந்து கொண்டு அந்த பாவத்தை முழுவதும் விட்டு மனம் திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சிம்சோனை ஒரு பெண்ணு தான் வஞ்சித்தாள். கடைசியில் தொடக்கத்திலே ஒரு பெண்ணு தான் வஞ்சித்திருக்கிறார், முடிவிலே ஒரு பெண் தான் வஞ்சித்திருக்கிறார். இன்றைக்கு உங்க கையில் இருக்கிற போன்ல திரளான தெல்லாக்களும் சிம்சோன் உண்டு. ஆமே. ரசிக்கத்தக்கதாய், வர்ணிக்கத்தக்கதாய், இன்பம் கொண்டாடத்தக்கதாய் நீ போகும்போதும் வரும்போதும் உன் போனில் அநேக சிம்சோன்கள் உண்டு, அநேக தெளிலாக்கள் உண்டு. ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. எங்க இருக்காங்க? உன் கைகளுக்குள்ள இருக்காங்க, உன் கைக்குள்ள இருக்காங்க. இதை நீங்கள் ருசித்து பார்க்கும் வரை நீங்கள் பாவம் செய்து கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இதை ருசித்து பார்க்கிற நாட்கள் எல்லாம் பாவம் செய்து கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அது ஒரு நாள் பூரணமாகும் போது பாவத்துக்கு ஒரு எல்லை உண்டு. லூசிபன் பாவத்துக்கு ஒரு எல்லை உண்டு, என்னுடைய பாவத்துக்கு ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறி போகும்போது கர்த்தர் சொல்லுவான், பூரணமாச்சு, இந்த மரத்தை பிடுங்கி விடுவோம். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லி ஏதாவது பாவம் உங்களுக்குள்ளே கற்பந்தரிக்க தொடங்குச்சுன்னு சொன்னா இன்றைக்கு அழிக்க போறீங்க. எழும்பி நிற்போம். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கட்டும்.